نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من نفسه ووالده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களது சீரிய வரலாறை உலகமெல்லாம் முஸ்லிம்கள் அதை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பெருமையடைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய ஹலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களும் ஆண்டுதோறும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களது வரலாறை எடுத்துரைப்பதும் அவர்களை புகழ்ந்துரைப்பதும் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாமா ஆபிஸ் சந்தி என்ற பேரறிஞர், ஒரு மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர், அவர்கள் ஒரு சிறிய நூல் ஒன்றை தொகுத்திருக்கிறார்கள். அந்நூலுடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்பை ஒட்டி உணவளிப்பது என்று ஒரு சிறிய நூல். அந்த நூலிலே ஹஜ்ரத் அவர்கள் ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு முஸ்லிம், பக்கத்திலே ஒரு யூத குடும்பம் இருக்கிறது. அந்த முஸ்லிம் திடீரென்று எல்லோருக்கும் உணவளிக்கிறார், எல்லோருக்கும் காலை மாலை விருந்தளிக்கிறார். மக்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு வருகிறார்கள், உணவருந்தி விட்டு செல்கிறார்கள். அந்த யூத பெண்மணி தன்னுடைய கணவரிடத்திலே விசாரிக்கிறார்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிலே என்ன விசேஷம், எல்லோரும் அவர் வீட்டுக்கு வந்து உணவருந்தி விட்டு செல்கிறார்களே என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், இது அவர்கள் மதிக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அதை மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதமாக அவர் எல்லோருக்கும் உணவளிக்கிறார் என்று. இந்த விஷயம் ஏதோ அந்த பெண்ணுடைய மனதிலே ஒரு விதமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த பெண்ணுக்கும் ஒரு மரியாதை வருகிறது. அந்த பெண் அதே சிந்தனையில், அதே எண்ணத்தில் இரவிலே அந்த பெண்மணி உறங்குகிறார்கள். உறக்கத்திலே அந்த பெண்ணுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே அவருடைய அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு அழகான முகமுடைய மனிதரும் வந்திருக்கிறார். இந்த பெண்மணியும் அங்கே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி கேட்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த அழகான தோற்றத்தில் வந்திருக்கிற இம்மாமனிதர் யார் என்று. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர்கள்தான் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இதெல்லாம் கனவிலே நடக்கிறது. அந்த பெண்மணி கேட்கிறார்கள், அப்படியானால் இவர்கள் என்னிடம் பேசுவார்களா என்று கேட்டான். சொன்னாங்க, அவர்கள் எல்லோரிடத்திலும் பேசுவார்கள். அந்த பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணுக்கு பதிலளிக்கும் விதமாக, வாருங்கள், உங்களுடைய தேவை என்ன என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நானும்
உங்களை கடுமையாக எதிர்க்கிற யூத இனத்தை சார்ந்த ஒரு பெண், என்னையும் கூட நீங்கள் அரவணைக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு அப்பெண்மணி சொன்னார்கள், உண்மையிலும் நீங்கள் மகத்தான குணமுடையவர்கள், நீங்கள் அருள் நிறைந்தவர்கள் என்று கனவிலே பாராட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய உள்ளத்திலே என்னை பற்றிய ஒரு நேசம் இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்னான். பெண்மணி காலையில எழுந்து இஸ்லாத்தை ஏற்றதாக அல்லாமா ஆபி சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய வரலாறை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களது வாழ்க்கையிலே எந்த விஷயத்தை நாம் சொல்வது, எவ்வளவு அழகான சரித்திரங்கள் நிறைந்த ஒரு வரலாறு அவர்களுடையது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை புகழ்வது என்பதுதான் என்னுடைய தலைப்பு. ஒரு மனிதரை நேசிப்பதற்கான என்னென்ன காரணங்கள் உண்டோ அவை அனைத்தும் இந்த உலகத்திலே நிறைவாக பெற்ற ஒரு மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒருவரை நேசிப்பதற்கு அழகு ஒரு காரணமாக இருக்கலாம். இயல்பாகவே அழகாக இருப்பவர்கள் மீது ஒரு இயற்கையான ஒரு பிரியம் வருவதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி நாம் என்ன சொல்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை வர்ணிக்கத்தான் முடியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் இரவு நேரத்திலே நான் வெளியே வந்தேன். அது இருள் சூழ்ந்த இரவு. அந்த காலத்தில் என்ன இருக்கிறது? வெளிச்சம் என்ன இருக்கிறது? அப்படி நான் இரவிலே வந்த நேரத்தில் திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னால் காட்சி அளிக்கிறார்கள், வருகை தருகிறார்கள். பெருமானாரை அந்த இரவு நேரத்தில் திடீரென்று பார்த்தபோது அவர்களது ஜொலிக்கும் அழகை கண்டு நான் வியந்து போனேன். ஒரு பக்கம் நிலவையும் பார்க்கிறேன், இன்னொரு பக்கம் நபிகளாரையும் பார்க்கிறேன். அந்த நிலவை விட அல்லாஹுடைய திருத்தூதர் தான் மிக அழகாக இருந்தார்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் எவ்வளவு அழகாக சொன்னார், வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. உங்களை விட அழகான எவரையும் எந்த கண்ணும் பார்த்திருக்காது, உங்களை விட அழகான எந்த ஒரு மனிதரையும் எந்த பெண்ணும் பெற்றிருக்க மாட்டார்கள் என்று எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற யாருமே அவர்களை நேசிப்பாங்க. மன் ராஹு பதீஹத்தன் அபஹு வமன் காலத்தஹு மஅரிஃபத்தன் அஹப்பஹு. அழகு ஒரு காரணமாக இருந்தால் அந்த அழகின் காரணமாக நேசிக்கப்படுவதற்கு அல்லாஹுடைய தூதர் தகுதியானவர்கள். ஒரு மனிதரை நேசிப்பதற்கு அவருடைய குணங்கள் ஒரு காரணம் என்று சொன்னால், பெருமானாரை விட இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும்? அவர்களது குணத்தை விட உயர்ந்த குணம் கொண்ட ஒரு மனிதரை உலகம் பார்த்திருக்காது. தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், பகைவர்களாக இருக்கட்டும், மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை என்ன, அவர்களுடைய ரஹ்மத் என்ன, எல்லா இடங்களிலும் அவர்கள் நடந்து கொண்ட அந்த காருண்ய குணத்தை என்ன சொல்ல முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு ஒரு மனிதருடைய குணம் காரணம் என்றால், இந்த உலகத்திலே குணத்திற்காக நேசிக்கப்படக்கூடிய உன்னத மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் இருக்க முடியாது. அவர்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கருணையாளராக இருந்தாங்க. அல்லாஹ்வே அவர்களை ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். கடும் எதிரிகள் மக்காவை வெற்றி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறாங்க இல்லையா? மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகள் எவ்வளவு தொல்லைகள், தொந்தரவுகள். அந்த மக்கமா நகரத்திற்குள் வெற்றியாளராக நுழைகிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கு எந்த அநீதமும் இன்று நடக்காது, மக்காவிலே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யப்படாது என்பதை தன்னுடைய செயலாலும் உணர்த்தினாங்க, தன்னுடைய சொல்லாலும் உணர்த்தினாங்க. ஒரு வெற்றியாளராக உள்ள நுழைகிறாங்க. உலகத்திலே வெற்றியாளர்கள் ஆணவத்தோடு நிமிர்ந்து உள்ள போவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் ஒரு வெற்றியாளராக நுழைகிற நேரத்திலே தன்னுடைய தலையை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்த மக்கா முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, இவர் நம்மை ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்,
இவர் ஒருபோதும் நம்மை தண்டிக்க மாட்டார். அது பெருமானாருடைய அந்த செயல் காட்டியது. சில சஹாபாக்கள் ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மக்கால ஒரு காஃபிரை கூட விட மாட்டோம், இன்றைய தினம் யௌமுல் மல்ஹமா, இது ஒரு யுத்த நாள் என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது யௌமுல் மல்ஹமா அல்ல, யௌமுல் மர்ஹமா, இது இரக்கம் காட்டப்படுகிற நாள். எல்லா காஃபிர்களையும் பார்த்து சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாங்க. பழி வாங்குறதா இருந்தா உலகத்துல ஒரு மனிதருக்கு பழி வாங்குவதற்கான எல்லா சந்தர்ப்பமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைய தினம் கிடைத்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பழி வாங்கினார்களா? கிடையாது. ஆக ஒரு மனிதரை குணத்திற்காக நேசிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்த ஒரு மாமனிதரை பார்க்கவே முடியாது. ஒரு மனிதரை நேசிக்கிறதுக்கான மூணாவது காரணம் என்ன? அவருடைய உபகாரங்கள், அவருடைய உதவிகள். அதனால ஒரு ஆளை நேசிக்கலாம். நமக்கு யாராவது உதவி செஞ்சா, உபகாரம் செஞ்சா அவரை நேசிக்கிறோம், அவருக்காக துவா செய்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த காரணத்துக்காக நேசிக்க வேண்டும் என்றால் இந்த மனித இனத்தின் மீது அவர்களுடைய பேருபகாரம் எண்ணிலடங்காத உபகாரம். மோமின்களுக்கும் சரி, காஃபிர்களுக்கும் சரி, அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடை. ரஹ்மத்துல் லில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, அகிலத்துக்கே அவர்கள் தான் பேருபகாரி. அவர்கள் இந்த உலகத்துக்கு வரப்போய் தான் இன்னைக்கு உலக மாந்தர்கள் அனுபவிக்கிற எல்லா உரிமைகளும். இன்னைக்கு உலகம் முழுக்க உரிமைகள் பற்றி பேசப்படுது, மகளிர் உரிமை பற்றி பேசப்படுது. இந்த மகளிர் உரிமையை இந்த உலகத்துக்கு முதல்ல கொடுத்த பெருமகன் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். குழந்தைகளுடைய உரிமைகள் பற்றி பேசப்படுது, பெற்றோர் உரிமையை பற்றி பேசப்படுது, முதியோர் உரிமையை பற்றி பேசப்படுகிறது. இவைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்தது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அவர்களுடைய மார்க்கம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இன்றைக்கு ஒரு மோசமான மிருகங்களுடைய உலகமாகத்தான் இருக்கும். இந்த உலகம் இன்றைக்கு இந்த நாகரீக உலகமாக மனிதர்கள் ஒரு பண்பாடான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையினால இந்த உலகத்திற்கு கிடைத்தது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் ஒரு அழகான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். முந்தைய மார்க்கங்கள், யூத மதம், கிறிஸ்தவ மதம், அவைகளில் கடுமையான சட்டதிட்டங்கள். அல்லாஹ் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிக லேசான ஒரு சட்டத்தை கொடுத்தான் இல்லையா? நமக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை பயணத்துல, அல்லது தண்ணி இருக்குது, ஒரு மனிதருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் தயமம் செய்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தயமம் என்னுடைய சமுதாயத்திற்கு தான் தரப்பட்டது, முந்தைய சமுதாயத்திற்கு தரப்பட்டதா இல்லை. அல்லாஹ் பெருமானார் மூலமாக இந்த லேசான சட்டத்தை நமக்கு தருகிறான். முந்தைய சமுதாயத்தவர்கள் சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் ஆடையில சிறுநீர் லேசாக பட்டால் கூட அந்த ஆடையை வெட்டி எடுக்கணும். அல்லாஹ் நமக்கு இந்த நபியின் மூலமாக அப்படியான கஷ்டமான சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தரல, லேசான சட்டங்கள். அதை அல்லாஹ் திருமறையில சொல்வான், வயதவு அன்ஹும் இஸ்ரஹும், கடுமையான எல்லா சட்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நபி என்று அல்லாஹ் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்கள் வழியாக கடமையாக வேண்டிய எத்தனையோ வணக்கங்களை அல்லாஹ் லேசாக்கிட்டான். அல்லாஹ் நமக்கு லேசாக்கணும். நமக்கு தெரியும், மேராஜுடைய இரவுல 50 நேர தொழுகை கடமையானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல இந்த உம்மத்துக்காக பரிந்துரை செய்து இன்னைக்கு நாம 5 நேர தொழுகைக்கு சிரமப்படுகிறோம். 5 நேர தொழுகைக்கு நாம சிரமப்படுறோம். அதை எத்தனை பேர் தொழுவதில்லை, அதை பல பேர் கலாவாக்குறோம். 50 நேர தொழுகை கடமையா இருந்திருந்தா இந்த உம்மத்துடைய நிலை என்னவா இருக்கும்? இது அல்லாஹ் பெருமானார் மூலமாக நமக்கு கிடைத்த அருள் இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்கங்களை, சில செயல்களை கடமையாக்கலாம் என்று நினைப்பாங்க. ஆனா இந்த உம்மத்துக்கு கஷ்டமாயிடக்கூடாது. உதாரணமாக மிஸ்வாக் இருக்குது. மிஸ்வாக் செய்வதை பத்தி பெருமானார் சொல்லுவாங்க, நான் அதை கடமையாக்கலாம் என்று தான் நினைச்சேன். ஆனா கடமையாக்கிட்டா நாம தொழுகைக்கு மிஸ்வாக்கு செய்யாம போயிட்டோன்னு வைங்க, யாருடைய தொழுகையும் கூடாது.
மிஸ்வாக் கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா, மிஸ்வாக் செய்யாம நீங்க தொழுதீங்க, தொழுகக்கூடாது. சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தின் மீதான சிரமத்தை மட்டும் நான் அஞ்சிருக்காவிட்டால் அவர்கள் மீது நான் மிஸ்வாக்க கடமையாக்கி இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அல்லாஹ் அதை சுன்னத்தாக்குறான், விட்டாலும் பரவாயில்லை. ரமலானுடைய கியாம், இரவு தொழுக, தராவீஹ் தொழுக, அதை நம்ம இன்னைக்கு சுன்னத்து, அது அந்த சுன்னத்து மகத்துவம் நிறைந்த சுன்னத்து, ஏராளமான நன்மைகளை தருகிற சுன்னத்து. ஆனாலும் எத்தனையோ பேர் நம்மில் தொழுவதில்லை. இந்த ரமலானுடைய கியாமை பற்றி பெருமானார் சொன்னாங்க, அவங்க ஒரு 3 நாள் ஜமாத்தாக தொழுக நடத்தினாங்க. மஸ்ஜிது நபவியில தராவீஹ் ஜமாத்தா நடந்தது. 4வது நாள் பெருமானார் வரல, அவங்க யாத்திகாஃப் இருக்கிற அந்த கூடாரத்தில் இருக்கிறாங்க. 4வது நாள் மஸ்ஜிது நபவி கூட்டம் நிரம்பி வலியுது. பெருமானார் வருவாங்க, தொழுவாங்க, நாமெல்லாம் தொழணும் என்று எல்லா ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிறாங்க. நபிசல்லாசன் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு சில பேர் கணக்கிறாங்க. பெருமானாருக்கு ஞாபகப்படுத்தும் விதமா சில பேர் பொடி கல்லையெல்லாம் அப்படி தூக்கி போடுறாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. பெருமானார் வெளியே வரவே இல்லை. காலையில் ஃபஜ்ருக்கு தான் வந்தாங்க. சொன்னாங்க, ராத்திரி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாம் எனக்கு தெரியும். சில பேர் கணச்சிங்க, சில பேர் கல்லை தூக்கி போட்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் நான் வெளியே வரல? ஒருவேளை நானும் தொடர்ந்து தொழுது இந்த ரமலானுடைய இரவு தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ? ஹஷீது அன் யுஃபரத அலைக்கும் கியாமு ஹாதா ஷஹர். கடமையாக்கப்பட்ட ரமதான் மாதம் தராவி தொழல பாவியா போயிருவீங்க, ஃபர்த விட்ட குற்றத்திற்கு ஆளாயிடுவீங்க. பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவுல 20 ரக்காத் தொழுவது கடமையா இருந்தா நம்ம கதி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நபி எவ்வளவு பெரிய பேரருள் நிறைந்த நபி, எவ்வளவு பெரிய பேருபகாரி, எத்தனை சட்டங்களில் நமக்கு சலுகையை பெற்று தந்தாங்க. கொஞ்ச நஞ்ச சட்டங்களா? பயணத்துல சிரமங்களா? 2 ரக்காத்தாக தொழக்கூடிய ஒரு சட்டத்தை நமக்கு தரப்பட்டது. எல்லா நிலைகளிலும் நமக்கு சலுகைகள். இத்தகைய சலுகைகள் இதற்கு முன்னால் வந்த எந்த நபியுடைய சட்டத்திலையும் இல்லை. தொழுகைய கடமையான தொழுகைகளை நின்று தொழணும். நிற்க முடியல, உட்கார்ந்து தொழலாம். உட்கார முடியல, படுத்து தொழலாம். எவ்வளவு சலுகைகள் அல்லாஹுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அருமையானவர்களே, இப்படி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரங்கள், இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய உபகாரங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்த மக்களை ஒருபோதும் கண்டிக்க மாட்டாங்க. கடுமையாக அவர்களை வார்த்தைகளால கண்டிக்க மாட்டாங்க. அன்பாகத்தான் திருத்துவாங்க. தன்னுடைய இரக்க குணத்தை கொண்டுதான் திருத்துவாங்களே தவிர யாரையும் கடின போக்கோடு கண்டிக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பள்ளிவாசல் நம்ம எல்லாரும் மதிக்கிற ஒரு இடம், உன்னதமான இடம். இந்த பள்ளியில ஒருத்தர் சிறுநீர் கழித்தால் நாம் அவற்றை எப்படி நடப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் தோழர்களோடு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வர்றாரு, வந்தாரு, தொழுதாரு, என்ன அவசரமோ தெரியல, பள்ளிவாசல்ல ஒரு ஓரத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை தடுக்க ஓடுறாங்க. பெருமானார் சொன்னாங்க, தஉ, அவரை விடுங்க, வலா துஸ்ரிமு, அவரை தடுத்து நிறுத்தாதீங்க. சிறுநீர் கழிக்கிற மனிதரை விடுங்க, தடுத்து நிறுத்த வேண்டாம். அவர் சிறுநீர் கழித்து முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து மிக அழகாக சொன்னாங்க, இது அல்லாஹுடைய இறை இல்லம். இங்கு இப்போது இது போன்ற சிறுநீர் கழிக்கிற செயல்கள் எல்லாம் தகாத செயல்கள், பொருத்தமில்லாத செயல்கள் என்று அவருக்கு அழகா எடுத்துரைத்து தோழர்களை பார்த்து சொன்னாங்க, அவர் சிறுநீர் கழித்த இடத்துல அஹரீகு அலைஹி தல்வம் மிம்மா, தண்ணீர் ஊற்றி கழுவி விடுங்கன்னு சொல்லி, அந்த தோழர் பெருமானாருடைய இந்த அழகான அந்த அணுகுமுறையை பார்த்து சொன்னாரு, அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னை அடிக்கவும் இல்லை, என்னை ஏசவும் இல்லை, என்னை கடும் சொற்களால் என்னை திட்டவும் இல்லை. இல்லையா? எவ்வளவு கனிவான போங்க அவர்களுடைய போங்க. நாம இந்த கனிவான போங்க இன்றைக்கு நம்மிடத்துல இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவியையும் கடும் சொற்களால ஒருபோதும் திட்ட மாட்டாங்க. இப்ப நாம பாவம் செய்யறவங்களை வெறுக்கிறோம், என்னமோ அவன் நிரந்தர நரகவாதின்னு நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு தோழர் மதுவுக்கு அடிமை ஆயிட்டார், பெருமானாருடைய தோழர் தான். அவர் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 50 தடவை மது அருந்தி பிடிபட்டு தண்டிக்கப்படுறார். இல்லையா? இவர் நாம என்ன சொல்லுவோம்? சில தோழர்களும்
அல்லாஹ் இவனை கேவலப்படுத்தட்டும். எத்தனை முறைதான் மது குறித்து தண்டிக்கப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரை அப்படி திட்டாதீர்கள், எனக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்று. ஒரு மது குடிக்கிறவர் உள்ளத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் இருக்க முடியும். அது இருந்தால் அது அவருக்கு பலன் தரும். லைஸ் இப்னு சஅத்ங்கிற பெரிய இமாம், மிஸ்ருடைய இமாம், அவர் மதீனா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னால் ஜியாரத்து செய்கிறார். ஜியாரத்து செய்து விட்டு நீண்ட நேரம் அழுகிறார்கள். அழுது கொண்டே சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் என்னிடத்தில் எந்த நல்லறமும் இல்லாமல் பெருமானாருடைய நேசம் ஒன்று மட்டும் என்னிடம் இருக்குமானால் அந்த ஒன்றை கொண்டு நான் தப்பித்து விடுவேன்னு சொன்னான். எதுவுமே இல்லை, எந்த அமலும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னாலும் நான் தப்பித்து விடுவேன் என்று சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது ஒரு மனிதனை அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு அரண். அருமையானவர்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறதுக்கு எல்லா காரணமும் இருக்குது. அவ்வளோ ரஹமத்து. உலகத்துல ஒரு அதிசயமான ஒரு சொல்ல பெருமானார் சொன்னான். நாம எத்தனையோ பேரை திட்டிடுறோம், கோபத்துல சபிச்சிடறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நேரங்களில் சில தோழர்களை திட்டி இருப்பாங்க. ஆனா கடைசியில சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சொல்ல கேட்ட பிறகு பல சஹாபாக்களும் நினைச்சாங்க, பெருமானார் நம்மை திட்டி இருக்கக்கூடாதா என்று. என்னுடைய தோழர்களில் யாரை நான் திட்டினேனோ, யாரை நான் சபித்தேனோ, அல்லாஹ்விடம் நான் துவா செய்து விட்டேன். என்னுடைய இந்த திட்டுதலை அவருக்கு பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியதாக, நன்மையை பெற்று தரக்கூடியதாக ஆக்கிவிடு. அப்ப நபிஸல்லாஹு யாரை திட்டுனாங்களோ அது அவருக்கு நன்மை. அதனாலதான் சில சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை சொல்லும் போது வெளிப்படையில் அவரை திட்டுற மாதிரி திட்டுவாங்க. இப்போ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு பெருமானார் ஒரு ஹதீஸை அறிவித்தாங்க. ஒரு பெண்மணி 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா. 4 காரணங்களுக்காக ஒரு பெண்ணை மக்கள் மனம் முடிக்கிறாங்க. சில பேர் அழகுக்காக, சில பேர் செல்வத்திற்காக, சில பேர் குலம் கோத்திரத்திற்காக, வெகு சில பேர் தான் மார்க்கப்பட்டிற்காக திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைராவே ஃபக்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நிக்கா செய்து வெற்றி அடைந்துகள். தரிபத் யதாக்க, உன் கைகள் மண்ணை கவட்டும். சஹாபாக்கள் இப்படி சொன்னா சந்தோஷப்படுவான், உன் கைகள் மண்ணை கவட்டும் என்று. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஒரு முறை சொன்னாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அபூதர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் திருடினாலுமா, அவர் தகாத செயல் செய்தாலுமா? பெருமானார் சொன்னாங்க, ஆம், திருடினாலும் சரி, தகாத செய்தாலும் சரி, அவருக்கு சொர்க்கம் தான் சொல்லி. அவர் மீண்டும் கேட்கிறார், திருடினாலுமா? ஆமா, திருடினாலும் கலிமா சொன்னவர் சொர்க்கம் போவாரு. பெருமானார் சொன்னாங்க, ரகிம அன்ஃபு அபீதர், அபூதருடைய மூக்கு மண்ணை கவட்டும் சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம் அபூதர் சந்தோஷத்தோடு சொல்வாரு, கலிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கம் போவாங்க, அவன் திருடினாலும் தகாத செயலை செய்தாலும் சரி, அபூதருடைய மூக்கு உடைபட்டாலும் சரி. பெருமானார் சொன்னதை அவர் பெருமையோடு சொல்லி காட்டுவார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டியதை கூட சஹாபா பெருமக்கள் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதற்குரிய எல்லா அம்சங்களும் இந்த உலகத்துல அவர்களை தவிர வேறு யாருக்கும் இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் மட்டுமா நேசித்தாங்க? பெருமானாரை சஹாபாக்கள் மட்டும் இல்லை, அவர்கள் வளர்த்த விலங்குகளும் கால்நடைகளும் அவர்களை நேசித்தது இல்லையா? அவர்கள் சாய்ந்து பிரசங்கம் செய்த ஒரு மரத்தூண் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் மிம்பர் இல்லை, ஜும்மா ஹுத்பா செய்வதற்கு மிம்பர் செய்யப்படாத காலம். அந்த மிம்பர் செய்யப்படுவதற்கு முன்னால ஒரு பெரிச்ச மரத்தூண், அதன் மீது சாய்ந்து தான் அல்லாஹுடைய தூதர் பிரசங்கம் செய்வாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் செய்து கொண்டு வரப்பட்டதோ, அந்த மிம்பர் செய்து கொண்டு வரப்பட்டதும் மெம்பர்ல பெருமானார் இன்னும் ஏறவே இல்லை. அதுக்கு முன்னால இன்னும் மெம்பர்ல ஏற ஆரம்பிக்கல, ஹுத்பா நடக்கல.
அதுக்கு முன்னால மஸ்ஜிது நபவியில அழுகிற சத்தம் கேட்குது. மனிதர்கள் யாரும் அழுகிறாங்களா? இல்லை. எங்கிருந்து அழுக சத்தம் வருது? அந்த மரத்தூணுக்கு அருகில் இருந்து. மரத்தூண் அழ ஆரம்பித்து விட்டது. இந்த மெம்பர் வந்தா இனிமேல் அல்லாஹுடைய தூதர் அதன் மீது அல்லவா ஏறுவாங்க, என் மீது சாய்ந்த கரங்கள் இனி என் மீது சாயாதேன்னு அழுதது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தூணை கட்டி தழுவி விட்டு சொன்னார்கள், நான் கட்டி தழுவாமல் இருந்திருந்தால் அது கியாம நாள் வரை இப்படியே அழுது கொண்டே இருந்திருக்கும் சொன்னார். சுனத் தாரிமியில வரக்கூடிய ஹதீஸ், லவ்லம் அல் தஸிமுஹு, நான் கட்டி அணைக்க போய் அதனுடைய அழுக நின்றுடுச்சு. ஒருவேளை நான் கட்டி அணைக்காமல் இருந்திருந்தால் லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை அது இப்படி அழுது கொண்டே இருந்திருக்கும், எல்லாரும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னான். அப்போ உயிரற்ற சடப்பொருள்களுக்கு அல்லாஹுடைய திருத்தூதர் மீது நேசம் இருக்கிறது இல்லையா? பெருமானாருடைய பல ஒட்டகங்கள், அவங்க கால்நடைகள் வளர்த்தாங்க. ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. அதுல ஒரு ஒட்டகம் தான் கஸ்வாங்கிற ஒட்டகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பின்னி பிணைந்த ஒட்டகம். அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் அந்த ஒட்டகம் தான். அந்த ஒட்டகம் பெருமானார் மீது உள்ள பிரியத்தினால அந்த ஒட்டகத்தை நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் அது மதீனாவை நோக்கி தான் வரும். எங்க விட்டாலும் மதீனாவை நோக்கி தான் வரும். ஒரு முறை மதீனாவுக்குள் சில கொள்ளையர்கள் புகுந்து சில ஒட்டகங்களையும் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தப்பட்டதுல பெருமானாருடைய கஸ்வா ஒட்டகமும் இருக்குது. கடத்தி கொண்டு போனவர்கள் இரவு நேரத்துல ஒரு இடத்துல அந்த ஒட்டகங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டாங்க. அந்த பெண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அந்த பெண்மணி நல்ல ஒரு கண் விழிச்சு பார்க்குறாங்க, என்னடா இது, எங்க வந்திருக்கிறோம், நம்மளை எங்க கடத்தி வந்து கட்டியிருக்கிறாங்க, எப்படி தப்பிப்போம், ஒண்ணுமே தெரியல. எல்லா ஒட்டகங்களும் கட்டப்பட்டிருக்குது. எந்த ஒட்டகத்துக்கு பக்கத்துல போனாலும் அந்த ஒட்டகம் சத்தம் போடுது. இப்படியே அந்த அம்மா பார்த்துக்கிட்டே வருகிற போது ஒரு ஒட்டகத்துக்கு அருகில் வருகிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கு. யார் அவிழ்த்தாங்க தெரியாது, அவிழ்க்கப்பட்டிருக்குது. அந்த ஒட்டகம் சத்தம் போடுதா, சத்தம் போடல. அந்த அம்மா தொட்டு பார்க்குது, எல்லாம் செய்யுது. அந்த அம்மா அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி பழக்கப்பட்டவங்க ஏறி உட்கார்றாங்க. அப்பயும் அந்த ஒட்டகம் ஒண்ணுமே செய்யல. ஏறி உட்கார்ந்தா அந்த ஒட்டகம் புறப்படுது. எல்லாம் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த ஒட்டகம் மதீனாவை நோக்கி தான் வருது. ஒரே ஆச்சரியம் இந்த பெண்ணுக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படியெல்லாம் தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு தெரியல. இப்படியே இரவு முழுக்க பயணம் செய்து காலையில விடிந்ததும் அந்த அம்மா அந்த ஒட்டகத்துல மதீனா வந்து சேர்ந்துருது. அந்த அம்மா ஒரு நேர்ச்சை செய்யுது, அல்லாஹ் வந்து இந்த ஒட்டகத்துல என்னை காப்பாத்திட்டான்னு சொன்னா இந்த ஒட்டகத்தை நான் அறுத்து பலியிடுவேன்னு சொல்லி மதீனா வந்து சேர்ந்த பிறகு மக்கள்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கஸ்வா ஒட்டகம் வந்து விட்டது, அந்த கடத்தப்பட்ட பெண்ணும் வந்துட்டாங்கன்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்துல வந்து சொன்னாங்க, எப்படிமா எப்படி தப்பிச்சு வந்தேன், சரி ஒட்டகம் என்னது கொடுன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்து விட்டேனே, ஒட்டகம் என்னது, நீ எப்படிமா நேர்ச்சி செய்ய முடியும், ஏன் ஒட்டகத்தை நீ எப்படி அறுத்து பலியிட முடியும்? அப்பதான் சொன்னாங்க, தனக்கு சொந்தம் இல்லாததை நேர்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாம் சொல்ல வந்தது, அந்த ஒட்டகம் எங்க நீங்க அனுப்புனாலும் அது நேராக மதீனாவுக்கு தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த ஒட்டகம் எதையுமே சாப்பிட மறுத்து விட்டது. எதையுமே சாப்பிடல. சஹாபாக்கள் அதற்கு முன்னால உணவுகளை வைக்கிறாங்க, ஒட்டகத்துக்கான தீனியை வைக்கிறாங்க. அது பிடிவாதமாக சாப்பிட மறுத்து அதில் அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல ஒரு சில நாட்களில் இறந்து போனது. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வளர்த்த, அவர்கள் மீது அன்பு கொண்ட ஒரு ஒட்டகத்தினுடைய நிலை என்று சொன்னா சஹாபா பெருமக்கள் எவ்வளவு நேசம் வச்சிருப்பாங்க. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்க போனாலும் உங்களுடைய நினைவு தான், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை பார்க்கலன்னா எனக்கு அழுக வந்துடுதுன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ நான் இருக்க தானே செய்கிறேன், உனக்கு என்ன பார்க்கணும்னு தானே நீ வரலாமே, எதுக்காண்டி அழுகிறேன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்போ நீங்க இருக்கிறீங்க தான், எப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுதோ உடனே ஓடி வர்றோம், உங்களை பார்க்குறோம், எனக்கு ஆகிரத்துடைய நினைவு தான் வருகிறது, மறுமையினுடைய நினைவு தான் வருகிறது. மறுமையில நபிமார்களாகிய உங்களுடைய அந்தஸ்து என்ன, என்னை போன்ற ஒரு சராசரி முஸ்லிமுடைய அந்தஸ்து என்ன, அங்க நாங்க எப்படி உங்களை பார்க்க முடியும்?
அப்பதான் அல்லாஹ் திருமறையில இந்த ஆயத்தை இறக்குறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வாரோ அவர் நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்பது அந்த ஆயத்துடைய கருத்து. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழரை அழைத்து சொன்னாங்க, தோழரை கவலைப்பட வேண்டாம், நீர் என்னை நேசித்தால் என்னோடு தான் இருப்பீர்கள்னு சொன்னாங்க. இதான் சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த நேசம் இருந்தது இல்லையா. ஒவ்வொரு சஹாபியுடைய மஹப்பத்து ஒவ்வொரு விதமானது. நமக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅத்தின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த 4 முஅத்தின்களில் அவரும் ஒருவர். பெருமானாருக்கு 4 பேர் முஅத்தின்களாக இருந்தாங்க. அதுல ஹஜ்ரத் பிலால் தான் தலைமை முஅத்தின், அவர் தான். குபா பள்ளியில ஒரு சஹாபி முஅத்தினாக இருந்தாங்க. மக்கால அபு மஹதூராங்கிறவர் முஅத்தினாக இருந்தாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரியம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் போதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அவர் பெருமானாருடைய அறையை நோக்கி பார்ப்பார். பெருமானாருடைய அந்த ஹுஜ்ரா இருக்கிறதே, அந்த புனிதமான அறையை தான் பார்ப்பாரு. பாங்கு சொல்லி முடித்ததும் கொஞ்ச நேரம் ஆனதும் பெருமானாருடைய அறையில எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்த்தா ஸலாத்து யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், தொழுகைக்கு இகாம சொல்லலாமா? இதுதான் அவருடைய பழக்கம் எப்போதுமே. ஒரு நாள் அப்படிதான், காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டாரு, பாங்கு சொல்லிட்டாங்க. பழமை போல கொஞ்ச நேரம் ஆனா ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பெருமானாருடைய அறையில வந்து அஸ்ஸலான்னு சொல்வார், யா ரசூலல்லாஹ் தொழலாமான்னு சொல்வார். அன்றைக்கு அப்படித்தான் வந்து கேட்குறாங்க, அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் தொழலாமான்னு கேட்கும்போது பதில் வரல. பெருமானார் சரி சொல்லு, இகாம சொல்லுமாங்க. அன்னைக்கு பதில் வரல. என்ன பதில் வரல? உள்ள இருந்து பதில் வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பிலாலுடைய நாவுல யதார்த்தமா வந்துருச்சு, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. இதை கேட்டதும் பெருமானார் கண்டுபிடிச்சிட்டான். பிலால் என்ன சொன்னேன்னு கேட்டான். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அது வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையில் அந்த வார்த்தை வரல. சொன்னாங்க, ரொம்ப அழகா இருக்குப்பா, இனிமே ஃபஜ்ரில் அதை சேர்த்துக்கன்ட்டான். ஃபஜ்ரில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் அப்படிங்கிறத சேர்த்துக்கன்ட்டான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது முதல் ஃபஜ்ரில் சொல்லுவாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவ்வளவு நெருங்கிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அவர் பாங்கு சொல்றாரு. ஆனா அவரால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல முடியல. அதை சொல்லும்போது அவருடைய தொண்டை அடைச்சிக்கிறார், முடியல அவரால். அவர் ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட வந்து சொன்னார், அபூபக்கர் அவர்களே, நான் மதீனாவிலிருந்து வேறு எங்காவது நான் செல்ல அனுமதி கொடுங்க, ஏன்னா ஹலீஃபாட்ட கேட்டுட்டு தான் வெளியே போகணும், நான் வேற எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. பிலால் அவர்களே, இல்லை, நீங்கள் மதீனால இருங்க, பெருமானார் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாங்கு சொன்னது போல எனக்கும் நீங்கள் பாங்கு சொல்லக்கூடிய மோதினாக இருங்க, இங்கே இருங்கன்னு சொல்லி. அபூபக்கர் சொன்னாங்க, பிலால் சொன்னாங்க, இல்லை என்னால் முடியல அபூபக்கர் அவர்களே, நீங்கள் என்ன விடுதலை செஞ்ச உபகாரி, நீங்கள் விடுதலை செஞ்சது உங்களுடைய ஆதாயத்துக்காக அப்படின்னு சொன்னால் நான் மதீனால இருக்கிறேன். நீங்கள் விடுதலை செஞ்சது அல்லாஹ்வுக்காகன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பாருங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பாங்கு சொல்லிட்டு பெருமானாருடைய அறையில் போய் அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, தொழுகை நடத்தலாமா, இகாமு சொல்லலாமான்னு கேட்பேன். இப்போ நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இப்போ நான் யாரிடம் சென்று சொல்ல முடியும்? என்னால் மதீனால இருக்க முடியல, எனக்கு ஷாமுக்கு செல்ல அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், சரி உமது விருப்பம் போல் செயல்படுக, ஷாமுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஒரு நிக்கா செய்வாங்க. நீண்ட நாட்கள் ஆகிவிடும். ஒரு நாள் கனவுல பார்ப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து கேட்பாங்க, மா ஹாதல் ஜஃபா யா பிலால், பிலாலே இப்படி ஒரு கல்லஞ்சமா உமக்கு? ஜஃபான் சொன்னா கல்லஞ்சம், இப்படி ஒரு கல்லஞ்சமா? நீர் மதீனா வந்து எவ்வளவு நாளாகிவிட்டது, எம்மை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று உமக்கு தோன்றவில்லையா என்று பெருமானார் கனவில் கேட்டதும் காலையில் எழுந்ததும் விழுந்தெடுத்து கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வந்தாங்க, ஜியாரத்து செஞ்சாங்க. பிலால் வந்திருக்கிறார்கள் என்றதுமே எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, பிலாலே பெருமானார் காலத்து பாங்க ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி.
ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க, இல்ல என்னால முடியாது, என்னால வாங்க சொல்ல முடியாது, மறுக்கிறாங்க இல்லையா. எல்லாம் யாராரோ சொல்லி பார்க்குறாங்க முடியாதுன்னு சொல்லி. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் வர்றாங்க, அப்பயும் அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருவரையும் கட்டி தழுவுறாங்க. பெருமானாருடைய பேரர்களாச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போல பெருமானாருடைய குடும்பத்தாரை நேசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகிற போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்து கொள்ளுங்கள், உதக்கிருக்கும் அல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தார் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறு நான் சொல்கிறேன் என்று 3 தடவை சொன்னாங்க. அந்த இருவரையும் கட்டி பிடிச்சாங்க. அந்த 2 பேரும் சொன்னாங்க, பிலால் அவர்களை எங்களுக்காக வாங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் சொன்னபோது பிலால் அவர்களால் மறுக்க முடியல. அவர்கள் சொன்னதற்காக வாங்க சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. பிலாலுடைய குரல் தான் அல்லாஹு அக்பர் அப்படின்னதும் மதீனாவில் வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் அலறாங்க அந்த குரலை கேட்டு. பெருமானாருடைய அந்த வஃபாத்தான தினத்தில் மதீனா மக்கள் எவ்வளவு அழுதார்களோ அதற்கு பிறகு அதிகமாக அழுத தினம் பிலால் பாங்கு சொன்ன அந்த தினம்தான். எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நினைவுகள் வந்தது. அருமையானவர்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரினும் மேலாக நேசித்தாங்க. அதற்கு பிறகு வந்தவர்கள் தாபியீன்கள். யார் சஹாபாக்குடைய மாணவர்களாக இருந்தாங்களோ அவங்கள தான் தாபியீன்கள் சொல்லுவோம். இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற பாக்கியத்தை பெறல. ஆனால் இந்த சஹாபாக்களை பார்த்தா இந்த தாபியீன்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னா, ஒரு ஊருக்கு சஹாபாக்கள் வந்துட்டா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க, சொல்லுவாங்க இவர்கள் அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய தோழர்கள், பெருமானாருடைய தோழர்கள். ஏன்னா நபியை கண்ட கண்களாச்சே, அதனால அவர்களை பாக்கியத்தோடு பார்ப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த கண்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்த பாக்கியம் நிறைந்த கண்கள். சஹாபாக்களுடைய கையை முத்தமிடுவாங்க. சாபித்துல் புனானி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஹஜ்ரத் அனஸுடைய கையை தொட்டு முத்தமிட்டு விட்டு சொல்வார், யதுன் மஸ்ஸத் யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கரங்கள் அல்லாஹுடைய திருத்தூதரை தொட்ட கரங்கள் என்று அவர் சொல்வார். அதனாலேயே ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய கையில கொஞ்சம் நறுமணத்தை பூசிக்குவாங்க. சொல்லுவாங்க, வெளியில ஒருத்தர் இருக்கிறாரு, நான் போனாலே இது பெருமானாரை தொட்ட கரங்கள் சொல்லி கையை முத்தமிடுவார். பெருமானார் மீது உள்ள அன்புனால என் கையை அவர் முத்தமிடுறாரு. நான் ஏதாவது வேலை செஞ்சு என் கையில ஏதாவது வாடை இருக்கலாம், அதனால அவருக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது. அதனால அவர் முத்தமிடுற கையில கொஞ்சம் நறுமணத்தை பூசிக்கொண்டுதான் ஹஜ்ரத் அனஸ் வெளியே வருவாங்க. ஏன்னா வெளியே வந்தா சாபித்துல் புனானி அவருடைய கையை என்ன செய்வாங்க, முத்தமிடுவார்கள் என்று வரும். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் என்று ஒரு பெரிய தாபியி இருந்தாங்க. அவங்க மிக்தாத் இப்னுல் அஸ்வத் என்ற ஒரு சஹாபியை பார்த்தபோது சொன்னாங்க, இந்த கண்கள் எவ்வளோ பாக்கியமிக்க கண்கள், இந்த கண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த கண்களாச்சே, அல்லாஹ் எங்களுக்கு அந்த வாய்ப்பினை தரவில்லை, நாங்கள் பெருமானாரை காணவில்லை, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருந்தால் லஹமல்னாஹு அலா அனாகினா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய தோள்கள் மீது சுமந்திருப்போம்னு சொன்னார். இது பார்க்காத மக்களுக்கு அவ்வளவு ஆசை. பெருமானாரை காணாத மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில் அவங்க மொட்டை அடிக்கிறாங்க. மீனால மொட்டை அடிக்கும் போது மொட்டை அடிக்க 2 பக்கமா அடிக்கிறாங்க, வலது பக்கம் முடி இடது பக்கம் முடி. அதுல ஒரு சைடு முடிய ஹஜ்ரத் அபூ தல்ஹாவை கூப்பிட்டு, இதை நீ வச்சுக்க, மனைவிட்ட கொடு, உம்மு சுலைம்கிட்ட கொடு. இன்னொரு பக்கத்தினுடைய முடிய எல்லா சஹாபாக்களுக்கும் பிரித்து கொடுக்க சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருக்கிற எல்லாமே பரக்கத்து நிறைந்தது தான். நம்முடைய உடல்ல இருப்பதெல்லாம் கழிவுகள். பெருமானாருடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே நறுமணம் தான். உம்மு சுலைம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டிலை கொண்டு போய் பெருமானாருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சிட்டாங்க. என்னம்மா செஞ்சுட்டு இருக்கிற, உங்க வேர்வையை பிடிச்சேன், இதை என்ன செய்ய போற, நாங்கள் பயன்படுத்துகிற நறுமணத்தில் இதை கலந்துக்குவோம்னு சொன்னாங்க. நாங்கள் பயன்படுத்துகிற நறுமணத்தில் இந்த வேர்வையை கலந்துக்குவோம்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே பரக்கத்து தான். மதீனால ஒரு கிணறு இருந்துச்சு, பொதாங்கிற கிணறு. அந்த கிணத்துல பெருமானார் உமிழ் நீரை துப்பி இருக்கிறாங்க. ஒது செஞ்ச மிச்ச தண்ணீரை அதன் மீது கொட்டி இருக்கிறாங்க. மதீனால யாருக்கு நோய் வந்தாலும் அந்த கிணற்று நீரை கொடுப்பாங்க, சரியா போயிடும். அன்னை ஆயிஷா பெருமானாருடைய ஒரு மேல் சட்டை, ஒரு ஜுப்பா வச்சிருந்தாங்க. உம்மா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் யாருக்காவது நோய் வாய்ப்பட்டா அன்னை ஆயிஷாவிடம் அந்த ஜுப்பாவை கொண்டு வர சொல்லி அதை தண்ணியில நனைத்து நோயாளியுடைய உடம்புல தடவாங்க, சரியா போயிடும். நான் சொல்ல வந்தது, பெருமானார் மீது அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பிரியம் வச்சாங்க. அப்ப அந்த முடிய அபூ தல்ஹாட்ட சொல்றாங்க, ஒரு பக்கம் முடிய நீ வச்சுக்க, அவன் குடும்பத்துக்கு வச்சுக்க, இன்னொரு பக்கத்தினுடைய முடி எல்லா தோழர்களுக்கும் கொடு. அந்த முடி பல சஹாபாக்களிடம் இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய மாணவர்களிடம் வந்தது. அதில் தனசிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு தாபியை, அவர் அபீதா அவருடைய பெயர். அவர் சொல்றாரு, இப்னு சீரின் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடியை நான் பார்த்தேன். இப்னு சீரின்கிற அறிஞர் இடத்துல நான் பார்த்தேன். ஆனா என்னிடத்துல அந்த முடி இல்லை, எனக்கு கிடைக்கல. சஹீஹ் புகாரில வருது. அவர் சொன்னார், லஅன் தகூன ஷஅரத்தும் மின்னி லஅன் தகூன ஷஅரத்தும் மின்ஹா அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபிஹா. பெருமானாருடைய ஒரே ஒரு முடி எனக்கு கிடைத்து என்னிடம் இருக்குமானால் இந்த துன்யாவில் உள்ள எல்லாவற்றையும் விட அது எனக்கு பிரியமானதுன்னு சொன்னார். இதுதான் சஹாபா பெருமக்களும் தாபிஈன்களும் இந்த உம்மத்துல உள்ள எல்லாரும் அல்லாஹுடைய திருத்தூதரை நேசித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது ஈமானுடைய கடமை. அவங்களே சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் தன் உயிரை விட, தன் பெற்றோரை விட, தன் பிள்ளைகளை விட, எல்லா மனிதர்களை விட என்னை நேசிக்காதவரை உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் என்பது நம்முடைய ஈமானுடைய கட்டாய கடமைகளில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த தன்னுடைய தோழர்களிடத்துல அவங்களுடைய அன்பை விதைச்சாங்க. தன்னை நேசிக்கக்கூடிய மக்களை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய நம்மை பற்றியும் பாராட்டினாங்க. சஹாபாக்கள் ஒரு வகையில பாக்கியம் மிக்கவர்கள். சொன்னாங்க, என்னை பார்த்து ஈமான் கொண்டவர்களுக்கு தூபா மர்ரத்தன், ஒரு தடவை தான் சுபச்சோபனம். என்னை பார்க்காது ஈமான் கொள்வார்களே அவர்களுக்கு 7 தடவை சுபச்சோபனம் சொன்னாங்க. என்னை பார்க்கல, ஆனா என்னை ஈமான் கொண்டாங்க. நாம அவர்களை பார்க்கல, ஆனா அவங்க மீது ஆசை வைக்கிறோம். அவங்கள பார்க்கணுமே என்று ஏங்குறோம். அவங்களுடைய சந்திப்பு கிடைக்காதா என்று ஏங்குறோம். இந்த மக்களுக்கு 7 முறை சுபச்சோபனம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பினால்தான் சஹாபா பெருமக்களில் பல கவிஞர்கள் இருந்தாங்க. அந்த கவிஞர்கள் அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு அழகான கவிதைகளால் பெருமானாரை புகழ்ந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர் பெருமானாரை புகழ்ந்து படித்த கவிதைகள் கஸீதத்து ஹஸ்ஸான் என்ற பெயரில் இருக்குது. கஅப் இப்னு ஸுஹைர் அவர் ஒரு பெரிய புலவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த அந்த கவிதைகள் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் ஒரு பெரிய கவிஞர். அவர் அல்லாஹுடைய திருத்தூதரை புகழ்ந்தாங்க. இப்படி சஹாபா பெருமக்களில் கவிஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அழகுள்ள அந்த கவிதைகளால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு வந்தவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹுடைய திருத்தூதரை புகழ்ந்து எவ்வளவு அழகான கசீதாக்கள், எவ்வளவு இனிமையான பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் அவர்கள் இஷ்குல, உள்ளத்துல அன்புனால, பெருமானார் மீதுள்ள இஷ்கும் அன்பும் பிரவாகம் எடுத்து அவர்கள் அந்த கவிதைகளை அவ்வளவு இன்பத்தோடு என்ன செய்தார்கள், படித்தார்கள். இமாம் பூசிரி அவர்களுடைய கசீதத்துல் புர்தாவுடைய வரலாறு உலக பிரசித்தி பெற்றது. மிஸ்ர் நாட்டை சார்ந்தவர்கள் அவர்களது அந்த கசீதாவை பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு அனுமதி கொடுத்து, இஜாசா கொடுத்து ஒருவரிடமிருந்து ஒருவர் பெற்றுக்கொள்வாங்க. அந்த காலத்துல எந்த ஒரு கிதாபையுமே அனுமதியோடு தான் படிக்கணும்னு ஒன்று இருந்துச்சு. அல்லாமா இப்னு ஹஜர் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் கலை மேதைகள் எல்லாம் இமாம் புசிரி அவர்களுடைய இந்த கசீதத்துல் புர்தாவை தம்முடைய மஷாயிஹ்மார்களிடமிருந்து அனுமதியோடு இஜாசாவோடு பெற்றாங்க. நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கீழக்கரை சதகத்துல்லா அப்பா போன்றவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகாக புகழ்ந்து அவர்களை புகழ்ந்து சூட்டிய அந்த புகழ் மாலைகளைத்தான் நாம் படிக்கிறோம்.
இதெல்லாம் பெருமானார் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பினுடைய அடையாளம். இந்த ரபியுல் அவ்வலிலே நல்லோர்கள் பெரியோர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி மகிழும் விதமாக சதகாக்கள் செய்வாங்க, உணவளிப்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அல்லாமா ஆபிஸ் சிந்தி, இந்தியாவை சார்ந்த பெரிய முஹத்திஸ், பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், அவங்க எழுதுனதுதான் இத்தாமு தாம் பி மௌலிதி சய்யிதில் அனாம், பெருமானாருடைய பிறப்பை ஒட்டி உணவளிப்பது என்று ஒரு கிதாப் எழுதுனாங்க. அதுல நல்லவர்கள் எந்தெந்த காலத்துல இந்த ரபியுல் அவ்வல்ல என்னென்ன செய்வாங்க என்பதை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வாழ்வை பேசுவதும் ஒரு வணக்கம், அவர்களது வாழ்க்கையை குறித்த செய்திகளை கேட்பதும் ஒரு வணக்கம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து நாமும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஒரு 2 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஹதீஸ் கலை அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதின்னு சொல்கிறோமே, இவங்கெல்லாம் பெருமானாருடைய ஹதீஸை திரட்டுவதிலேயே வாழ்க்கை பூரா கழித்தவங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானாருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் தன்னுடைய சஹீஹ் புகாரில பதிவு செய்வதற்கு முன்னால பொது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு தான் பதிவு செய்வாங்க. இது பெருமானாரை கண்ணியப்படுத்துகிற நோக்கத்துல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனால மஸ்ஜித் நபவியில பாடம் நடத்துவாங்க. அவங்க பாடம் நடத்துகிற சபை எவ்வளவு அமைதியா நிசப்தமா இருக்கணும்னு சொன்னா, இது அல்லாஹுடைய திருத்தூதருடைய ஹதீஸ் வாசிக்கப்படுகிற இடம். இங்க எல்லாரும் தலப்பாவோடு தான் வரணும், இங்க எல்லாரும் நறுமணம் பூசிக்கொண்டு தான் வரணும், யாரும் அழுக்கோடு துர்வாடையோடு வரக்கூடாது, எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, யாரும் சிரிக்கக்கூடாது. யாராவது சிரிச்சா இமாம் மாலிக் எஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் பெருமானாருடைய ஹதீஸுக்கு கொடுக்கிற மரியாதை. எதனால? அவர்களை மதிக்கும் நோக்கத்துல. ஒரு நாள் இமாம் மாலிக் அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்துறாங்க. அவருடைய முகம் அவ்வப்போது மாறுகிறது, ஆனா ஹதீஸை தொடர்ந்து நடத்துறாங்க. பாடம் முடிந்த பிறகு அவருடைய முதுகுல ஒரு விஷஜந்து கடிச்சிருக்கு. மாணவர்கள் சொன்னாங்க, நிறுத்திருக்கலாம் இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு விஷக்கடிக்காக பெருமானாருடைய ஹதீஸை நிறுத்துவது அது நான் நபிகளாருக்கு தருகிற மரியாதை அல்லன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டாங்க. பெருமானார் கால் வைத்ததுனால மதீனா முனவ்வராவாச்சு, மதீனாவுடைய மண் ஷிஃபாவுடைய மண்ணாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது தோழர்கள் நோய்வாய்ப்பட்டா தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து மதீனாவுடைய மண்ணில் கை வைத்து அவருடைய உடம்புல என்ன செய்வாங்க, கையை வச்சு பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பாதினா யுஷ்பா சகீமுனா பிஇذن ரப்பினா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் இந்த மதீனாவுடைய மண்ணுடைய பரக்கத்தால் நம்முடைய நோயாளி குணமடைவார், அல்லாஹ்வுடைய நாட்டப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய வரலாறை அறிந்து அவர்களை உண்மையாக நேசிக்கிற நன்மக்களாக நம்மை ஆக்கி மறுமையிலே அவருடைய ஷஃபாஅத்தையும் அவருடைய அருகாமையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.